வணக்கம், நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். பாருங்கள், செவந்தியல் கலர் செம்பருத்தி பூத்திருக்கு. இந்த நாட்டு செம்பருத்தி, நார்மல் செம்பருத்தி ஒத்த அடுக்கு ரெட் கலர் பூத்திருக்கு. இதை நல்லா சாப்பிட்டோம்னா காற்று பலப்படும். ஏன்னா 2 செம்பருத்தி பூ கிடைச்சா சாப்பிட்லாம். பாருங்கள், இது அகத்திப்பூ பூத்திருக்கு. அகத்திப்பூவையும் மருத்துவ குணம் நிறைஞ்சது. அதை பறித்து நம்ம சாம்பாரில் போடலாம், புளிக்குழம்புல போடலாம். தனியாக நிறையா கிடச்சதுன்னா கூட்டு வைக்கலாம். பாருங்கள், 2 பூ கிடச்சிருக்கு. இங்கே ஏற்கனவே ஒரு 2 பூ பூத்துருக்கு. அது விதைக்கி விட்டாச்சு. பாருங்கள், இதை நம்ம சாம்பாருக்குள்ளேயோ புளிக்குழம்புக்குள்ளேயோ போட்டுக்கலாம். 2 அகத்திப்பூ பறிச்சிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாருங்கள், மேரிகோல்டு அழகாக பூத்துருக்கு. இது அங்கங்கே ஒவ்வொரு செடி கம்பேனியன் பிளான்ட்டாக வச்சுருக்கேன். இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா, இந்த மக்காச்சோளம் நட்டிருக்கேன். அதெல்லாம் கதிர் வந்துருச்சு. உள்ளே இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரு கதிராக பறித்து சாப்பிடலான்னு நினச்சிட்ருக்கேன். பாருங்கள், இது மக்காச்சோளம். இந்த ஆடிப்பட்டத்துக்கு போட்டது இப்போ எல்லாம் விளைஞ்சி நிற்கிது. பாருங்கள், கதிர் காய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம ஒரு கதிரை பறிக்கலாம். பாருங்கள், ஒரு 10-12 மக்காச்சோளம் போட்டிருக்கேன். அதை இதை பறிப்போம். பாருங்கள், இந்த மக்காச்சோளத்தை நம்ம பறித்து எடுப்போம், அவிச்சு சாப்பிடலாம். பாருங்கள், இதை உரித்து இதில் கருது இருக்கான்னு பார்ப்போம், விளைஞ்சிருக்கான்னு பார்ப்போம். எப்படி விளைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சுத்த கையில் உரிக்க முடியல. உரிச்சிட்டு காட்டுறேன். நல்லாவே விளைஞ்சிருக்கு மக்காச்சோளம். அவிச்சு சாப்பிடலாம். தேவை எல்லாத்துலேயுமே கருது வச்சுருக்கு. ஏன்னா ஒரு கருதாக பறித்து அவிச்சு சாப்பிட்லான்னு நினைக்கேன். மற்ற பிள்ளைகளாம் சாப்பிடாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும், சத்தானது. இப்படி நம்ம வீட்டு மாடி தோட்டத்திலேயே நம்ம என்ன செய்யலாம், மக்காச்சோளம் வளர்த்து பயன்பெறலாம். இது மக்காச்சோளத்தை அப்படியே உதுத்து விட்டாவே போதும். 2-3 நாளில் முளைச்சி வந்துடும். பிறகு பிடுங்கி நட்டால் எல்லா செடிகளுக்கும் போல் பஞ்சகவியா மீனமிலம் வாரம் ஒரு தடவை கொடுத்தோம்னா போதும். நம்ம வீட்டு தோட்டத்திலேயே கருது நல்லா எடுக்கலாம். அனைவரும் மக்காச்சோளம் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.